எண் 30 3 0. அப்போ 3க்கு அடுத்து 0 30. இந்த 30 அப்படிங்கிறது எப்படிப்பட்ட எண் அப்படின்னா, இது வந்து பாடுபடுவார்கள், பலன் அனுபவிக்க முடியாது. நல்ல சிந்தனையாளர்கள், எப்பவுமே நல்ல யோசனை இருக்கும், ரொம்ப புத்திசாலிகள். ஆனால் இந்த எண்ணில் இருப்பவர்கள், இந்த எண்ணை பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் வந்து பொருளாதார ரீதியில் ஒரு நல்ல லெவல் அடையிறதில்ல. அதாவது பேரே வந்து சம்பாதனையில் ஊக்கமிராது. அதாவது பொருளை சேர்ப்பதில் இந்த எண்ணுக்கு ஆற்றல் கிடையாது. ஆனால் அறிவு, புத்திசாலித்தனம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதற்கான இலக்கணமாக இந்த 30ஆம் எண் திகழ்கிறது. அப்போ 30ஆம் எண்ணை நான் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். 30ஆம் எண்ணை பெயரில் வைத்து கொள்ளலாமா என்றால், அதாவது பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாதவங்க 30ஆம் எண்ணை வைத்துக் கொள்ளலாம். நல்ல சிந்தனையாளர்கள் இருப்பாங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவதற்கான அறிவுத்தன்மையெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்காது அப்படின்னா, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வள்ளுவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் தன்மையை இதில் ஈட்ட முடியாது என்பதுதான் இதனுடைய கருத்தாகும்.